அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் வாழ்த்துக்கள். நான் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை சொல்ல விரும்புகிறேன். ஆதியிலே தேவன் இருந்தார். அவர் வானம், பூமி, சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் அனைத்தையும் படைத்தார். பின்பு தேவன் தம்முடைய சாயலின்படி மனிதனை படைத்தார். மனிதனுக்கும் தேவனுக்கும் நல்ல உறவு இருந்தது. மனிதன் சமாதானமாய், சந்தோஷமாய், ஆசீர்வாதமாய் வாழ்ந்து கொண்டிருந்தார். ஒரு நாள் தேவனுடைய கட்டளையை மீறி மனிதன் பாவம் செய்தார். பாவத்தின் நிமித்தமாக தேவனோடு உள்ள தொடர்பு, தேவனோடு உள்ள உறவு துண்டிக்கப்பட்டு போயிற்று. மறுபடியும் தேவனோடு சேர்வதற்கு மனிதன் முயற்சி பண்ணினால் முடியவில்லை. காரணம், தேவனோடு சேர விடாமல் தடுத்துக் கொண்டிருந்தது மனிதனுடைய பாவம். பாவம் என்று சொன்னால் பொய் பேசுவது, திருடுவது, எரிச்சல் அடைவது, பொறாமை கொள்வது, இச்சிப்பது எல்லாமே பாவம் தான். நானும் பாவம் செய்திருக்கிறேன், நீங்களும் பாவம் செய்திருப்பீர்கள். இந்த பாவம் தான் தேவனோடு சேர விடாமல் மனிதனை தடுத்துக் கொண்டிருந்தது. மனிதன் பல வழிகளிலே முயற்சிகள் எடுக்கிறான், தேவனோடு சேர முடியவில்லை. காரணம், தேவன் பரிசுத்த, மனிதன் பாவி. மனிதனுக்கும் தேவனுக்கும் நடுவாக பிரிவினையாய் நின்று கொண்டிருந்தது மனிதனுடைய பாவம். மனிதனுடைய இந்த பரிதாப நிலைமையை பார்த்த தேவனோ மனிதன் மேல வைத்திருக்கிற அன்பின் நிமித்தமாக, இரக்கத்தின் நிமித்தமாக தேவனே இந்த பூமிக்கு மனிதனாக இறங்கி வந்தார். அவர்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எல்லாருடைய பாவத்தையும் தன்மேல் ஏற்றுக்கொண்டு சிலுவையில் பலியாகி அடக்கம் பண்ணப்பட்டு 3வது நாள் உயிரோடு எழுந்து தான் தேவன் என்பதை நிரூபித்து காண்பித்தார். இந்த இயேசு கிறிஸ்துவை ஆண்டவரும் இரட்சகருமாக ஏற்றுக்கொண்டு பாவத்தை அறிக்கை செய்யும் பொழுது புதிய வாழ்வையும் நித்திய ஜீவனையும் அளித்து சமாதானமாய், சந்தோஷமாய், ஆசீர்வாதமாய் நடத்துவார். இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருக்கிற நீங்கள் இருக்கிற இடத்துல ஆண்டவர் கொடுக்கிற புதிய வாழ்வையும் நித்திய ஜீவனையும் பெற்றுக்கொள்ள விரும்பினார். ஆண்டவரே, நீர் எனக்காக சிலுவையில் பலியானி உயிரோடு எழுந்தீர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். என் பாவத்தை மன்னியும், எனக்கு புதிய வாழ்வையும் நித்திய ஜீவனையும் தார் என்று கேளுங்கள். அவர் உங்களுக்கு புதிய வாழ்வையும் நித்திய ஜீவனையும் அளித்து சமாதானத்தின் பாதையில, சந்தோஷத்தின் பாதையில ஆசீர்வாதமாய் உங்களை நடத்துவார், ஆசீர்வதிப்பார், ஆசீர்வதிப்பார்.